அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது இன்டர்நெட் மூலமாக மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு தயாரிப்பு இல்லாட்டி ஒரு சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு நவீன சந்தைப்படுத்தும் முறையாகும். எளிமையாக சொன்னால், உங்கள் வாடிக்கையாளர் எங்கு அதிகம் நேரத்தை செலவிடுகிறாரோ, உதாரணத்துக்கு போனால் சோசியல் மீடியா, கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அங்கு உங்கள் விளம்பரத்தை கொண்டு செல்வதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதன் மூலம் ஆன்லைனில் எப்படி வருமானம் ஈட்டலாம் என்பதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான பிறகு என்னென்னா, நீங்கள் இதில் பணம் சம்பாதிப்பதற்கு முன்னால் இதில் என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எஸ்இஓ. கூகுள் போன்ற தேடு பொறிகளில் மக்கள் ஏதேனும் தேடும்போது உங்கள் இணையதளம் முதல் பக்கத்தில் வருமாறு செய்யும் கலை. இதற்கு விளம்பரம் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆர்கானிக் டிராஃபிக் கிடைக்கும். அடுத்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்கள் மூலம் பிராண்டுகளை விளம்பரப்படுத்துவது. அடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். பயனுள்ள கட்டுரைகள், வீடியோக்கள் அல்லது மீம்ஸ்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்வது. அடுத்து மற்ற நிறுவனத்தோட தயாரிப்புகளை பரிந்துரைத்து அதன் மூலம் நடக்கும் ஒவ்வொரு விற்பனைக்கும் கமிஷன் பெறுவது. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அடுத்து கூகுள் ஆட்ஸ் அல்லது ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலம் பணம் செலுத்தி குறிப்பிட்ட வாடிக்கையாளரை உடனே சென்றடைவது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் பணம் சம்பாதிப்பதுனா, நீங்கள் ஒரு பகுதி நேர தொழிலாகவோ அல்லது முழு நேர தொழிலாகவோ இதில் வருமானம் ஈட்ட பல சிறந்த வழிகள் இருக்கின்றன. அது ஃபஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த வழி. இதில் உங்களுக்கு என்று சொந்தமாக எந்த தயாரிப்பும் தேவையில்லை. செய்ய வேண்டியது என்னென்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், கிளிக் பேங்க் அல்லது முன்னணி ஹோஸ்டிங் நிறுவனத்தை அஃபிலியேட் திட்டங்களை இணைய வேண்டும். உங்கள் பிரத்யேக லிங்க் மூலமாக யாராவது ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு 5 முதல் 50% வரை கமிஷன் கிடைக்கும். உங்களிடம் ஒரு நல்ல வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கம் அல்லது யூடியூப் சேனல் இருந்தால் இதன் மூலம் பெரிய தொகையை ஈட்டலாம். அடுத்து கண்டென்ட் கிரியேஷன், பிளாகிங். உங்களுக்கு எழுத பிடிக்கும் என்று அல்லது பேச பிடிக்கும் என்றால் இதை பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் அதாவது ஃபைனான்ஸு, பயணம், தொழில்நுட்பம், இணையதளம் தொடங்கி கட்டுரையை எழுதலாம். கூகுள் ஆட்சன்ஸ் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் மூலம் வருமானத்தை ஈட்டலாம். தகவலையோ அல்லது பொழுதுபோக்கு வீடியோக்களோ பதிவேற்றி, அதாவது யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக விளம்பர வருவாய் மற்றும் பிராண்டு என்டோர்ஸ்மெண்ட்டும் பெறலாம். அடுத்து மூணாவது ஃப்ரீலான்சிங். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதேனும் ஒரு ஸ்கில் தெரிஞ்சால் அது உலகெங்கும் உள்ள வாடிக்கையாளருக்கு கொண்டு சேர்க்கலாம். உதாரணமாக சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது மாதம் எத்தனை போஸ்ட்டுகள் போடுறது. அடுத்து எஸ்இஓ செய்தல், கூகுள் விளம்பரத்தை இயக்கி தருவது. அப்புறம் இதுக்கு என்னென்னா ஃபிஃபர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர் போன்ற தளங்களை உங்கள் கணக்கை தொடங்கி உலகளாவிய வாடிக்கையாளரை பெறலாம். அடுத்து சோசியல் மீடியா ஏஜென்சி. உங்கள் பகுதியில் ஒரு சிறிய வணிகங்கள், அதாவது ஹோட்டல், ரியல் எஸ்டேட், அதாவது ஸ்கூலு இருந்தால் தங்கள் ஆன்லைன் விளம்பரப்படுத்த திணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜோ, இன்ஸ்டாகிராம் பேஜோ உருவாக்கி லோக்கல் எஸ்இஓ செய்து கொடுத்து வாடிக்கையாளர் வரவழைக்கலாம். ஒவ்வொரு நிறுவனத்திலும் மாத கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை பெறலாம். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா 5 படிக்கட்டுகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அனைவரும் எல்லாவற்றையும் விற்க முயல வேண்டாம். சினிமா, ஆன்மீக, முதலீடு அல்லது சமையல் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அதில் நிபுணத்துவமாக பெறுங்க. திறமையை வளர்த்துக்கோங்க. தேர்ந்தெடுத்த துறையை எஸ்இஓ அல்லது விளம்பரம் எப்படி வேலை செய்கிறது என்பதை யூடியூப் அல்லது கூகுள் இலவச கோர்ஸ் மூலம் ஆழமாக கற்றுக்கோங்க. அடுத்து பில்ட் எ போர்ட்ஃபோலியோ. மற்றவர்களிடம் வேலை வாங்குவதற்கு முன்னால் உங்களுக்கென்று ஒரு சிறிய தளம் அல்லது பக்கத்தை உருவாக்கி நீங்கள் கற்றதை அது பரிசோதித்து பாருங்கள். உதாரணமாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் லிங்க்டின் போன்ற தளங்களை உங்கள் துறையை சார்ந்தவர்களுடன், தொழில் அதிபர்களுடன் தொடர்பில் இருங்கள். உங்கள் திறமைகளை அங்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பண்ணால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக பணம் சம்பாதிக்க முடியும். நன்றி.